வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லட்சுமணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 31ஆம் 6 வரை எப்படி இருக்க போகுது. எப்போதுமே சொல்கிறதான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்கறதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மகர லக்னம், ஒரு விருச்சிக ராசினா மகர ராசிக்கான பலன்களை பாருங்கள். அதே நேரத்தில் உங்கள் ஜாதக ரீதியாக தசா புத்தி அந்தரங்கள் எது இருக்குதோ ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் மிங்கிள் பண்ணி சிங்க் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குன்றது உண்மையான விஷயம். ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, பார்க்க மறந்துடாதீங்க. மிதுனராசி. ஸோ மிதுனராசி 1-4ஆம் அதிபதி உங்களுக்கு 3இல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னும் போது, 4ஆம் அதிபதி 3இல் இருக்கும்போது தாயாருக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக விற்காத வீடு விற்பனை ஆவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப நல்ல விஷயந்தான். இது யாருக்கு நடக்கணும் போது, மிதன லக்னமாக இருந்த புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறதுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் உங்களுக்கு முயற்சிகளில் நிறைய தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் அடித்து தூள் கலப்பிட்டு அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதே நேரத்தில் புதன் உங்களுக்கு கேதுடைய சாரத்தில் போது ஞான மார்க்கத்தில் போகிறது, கொஞ்சம் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும்னா இப்போ ஹிமாலயா போகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அது சில பேர் இது யாருக்கு தோணும்னா, யாரெல்லாம் மிதுன லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா 2இல் சூரியன் 3ஆம் அதிபதி 2இல் இருக்கும்போது, என்றைக்குமே 3ஆம் அதிபதி 2இலையோ 2ஆம் அதிபதி 3இலையோ இருக்கும்போது நிறைய கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஏன்னா நம்மளை பற்றி ஒருத்தன் ரெக்கார்ட் பண்ணி மற்றவங்கள்ட்ட போட்டு கொடுக்குறது, மைக் வைக்கிறது, இந்த மாதிரி வேலை பண்ணுவாங்க. கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இது யாருக்கு நடக்கணும், மிதன லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கணும், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா கலகங்கள் தான். ஏதாச்சும் ஒருத்தனை போட்டு கொடுக்கணும்னா ஒன்றுமே கிடையாது, அசாதாரணமாக போட்டு விட்டு போயிட்டே இருப்பாங்க. சின்ன வேர்ட்லலாம் போட்டு கொடுத்தவங்களாம் நிறைய பேர் இருக்கிறோம். அதனால் ரொம்ப உஷாராக இருக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி 3இல் இருக்கும்போது நிறைய சொத்துக்கள், ரொம்ப நாள் விற்காத சொத்து விற்பனை ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தாய் வழி உறவுகள், ஸோ அம்மா கிட்ட போய் பேசும்போது கொஞ்சம் கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது, யாரெல்லாம் மிதன லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் இது மேஜராக நடக்கும். மற்றவங்களாம் இதை பற்றி கவலைப்படணும் அவசியம் இல்லை. மற்றபடி உங்களுக்கு 3இலிருந்து நிறைய கிரகங்கள் இருக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். நிறைய முயற்சிகள் பண்ணும்போது இதை பண்ணுறதா அதை பண்ணுறதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு 10 பேர் ஒன்றா உட்காந்து கும்மி அடிச்சாங்கிங்களே, ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டு அங்கே ஒரு 20 பேர் அடைச்சி வச்சு அப்படி இருக்கும். ஸோ அது ஒரு எதுவுமே நம்ம பண்ண முடியாது, கொஞ்சம் கசகசாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம முயற்சிகள் இருக்கிறதுல என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், ஒரு லேப்டாப்பான ஒரு விஷயங்கள், மண்டையில் மிக்ஸி ஓடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால தூக்கி போடுங்க, நம்ம பாட்டு முயற்சி எடுப்போம், ஆண்டவன் இருக்கான்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். மற்றபடி 5ஆம் அதிபதி. ஸோ 5 சுக்கிரன். ஸோ சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3இல் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுத்துருவார். குழந்தைகளுக்கு நல்ல லாபங்கள் வெற்றிகள் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா சுக்கிரன் கேதுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் காதல் சார்ந்த விஷயம், ஒரு துறவர மனப்பான்மை வரும். என்னத்தை வாழ போகிற மாதிரி தத்துவம் பேசுவாங்க சில பேர். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது, மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் கொஞ்சம் தத்துவம் பேசுவாங்க. ஏன்னா கேதுவோட போகும்போது இன்னும் அமைதியாக உட்காந்துருவான். இந்த எண்ணத்தை கண்ணேன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் அப்படி தான், என்னத்தை சாப்பிட்டு என்னத்தை செய்ய, ஐயா அவங்களுக்கு கல்யாணம், என்னத்தை கல்யாணம் பண்ணி என்னத்தை செய்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கும் சுக்கிரன். அது ஆனால் என்ன வக்கரமாக இருக்கலாம், பெரிய பாதிப்புகளே வராது. பட் இதே ஸ்ட்ரைட்டாகவே போகும்போது சுக்கிரன் நிறைய கேள்விகளை எழுப்பும். நிறைய தோண இது ஏன் நடந்தது, அது ஏன் நடந்தது, அவன் எப்படி பண்ணான் அப்படின்னு நிறைய கேள்விகள். ஒன்றும் கேள்வி கேட்டு சாவடிக்கும், இல்லைன்னா ஒன்றுமே பேசாமல் சாவடிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக பண்ணோம். ஓகேங்களா. நிறைய பெண்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் கேது காம்பினேஷன் இருந்ததுன்னா ஐயோ படுத்தி எடுத்துரும். ஏன் இங்கே ஆணி அடிச்சிங்க, ஏன் இங்கே இந்த படம் இருக்குது, ஏன் இந்த பொருள் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு 100 கேள்வியை கேட்டு சாவடிச்சிடுவோம். ஸோ இதெல்லாம் பார்க்கலாம். இது சுக்கிரன் கேது இருந்தால் பெண்கள். ஆண்களாக இருந்தால் அதோட சூப்பர். இங்கே நிற்கக்கூடாது, அங்கே நிற்கக்கூடாது, அங்கே உட்காரக்கூடாதுன்னு ஐயோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டு கொண்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கேதுவோடைய விளையாட்டு, வேற ஒன்றும் கிடையாது, அப்படி தான் சொல்லும். அதே புதன்னா வைங்களேன், இப்போ உங்களுக்கெல்லாம் மிதுன லக்னம். ஸோ மிதுன லக்னமும் சரி, கன்னி லக்னமும் சரி, மிதுன லக்னம் கொஞ்சம் அந்த வியாபார ரீதியான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே கன்னி லக்னமாக இருந்தால் கொஞ்சம் திருட்டுத்தனம்லாம் நிறைய இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். ஸோ நிறைய கிரிமினல் தனமான ஆட்கள்லாம் கண்ணியில் இருப்பாங்க. ரொம்ப பிரில்லியன்சி அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு கணக்குகள் தான். ஏன்னா புதன் செம கிரிமினலான கிரகம். அப்படி குத்தி விட்டுச்சுன்னு வைங்களேன், அப்படி டயரை கிழிச்சவன் எவனே தெரியாது, இவனே கேட்பான், ஐயோ யாருங்க அது கிழிச்சது, இவன் தான் கிழிச்சிருப்பான். ஸோ இந்த மாதிரி காமெடியான ஆட்கள் புதன். இந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன், கிரகங்கள் நிறைய விளையாட்டுகள்லாம் இருக்குது. சும்மா அப்படி ஜாலியாக பேச முடியாதுன்னு சொன்னேன்.
மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி குழந்தைகளுடைய விஷயங்கள் நல்ல வெற்றிகள் கிடைக்கும். குழந்தைகளுடைய அடுத்த லெவல் குழந்தைகள் முன்னேறுவதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. 6ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 6ஆம் அதிபதி செவ்வாய் வந்து தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து உங்களுக்கு தேவையான பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சில பேருக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்களோட என்றைக்குமே இந்த 6ஆம் அதிபதி 3இல் இருந்தாலே நிறைய அலைச்சல்கள் இருக்கும். வேலையில் வந்து இங்கே போகணும் அங்கே போகணும்னு சொல்லிட்டு நிறைய அலையிறது, வேலையில் வந்து வெளியூர் போகிறது, இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து நல்ல ஒரு லெவலில் வந்து இருந்ததுன்னு வச்சுப்போமே, ரொம்ப வேகமாக இருப்பாங்க. ஸோ அவங்கள மாதிரி சம்பாதிக்க முடியும், அவங்கள மாதிரி ஓட முடியாதுங்கிறது பெரிய ப்ளஸ்ஸான விஷயம். 7ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி குரு வந்து 7 10ஆம் அதிபதி 11 இருக்குது. அது சூப்பருங்க. திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன்றே கிடைக்கலைங்க, தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கருத்து குட்டியாச்சும் கிடச்சிரும். ஸோ அதனால் சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ என்னென்னா மனது தான் என்னை பொறுத்தவரை வந்து கலரோ அழகோலாம் வந்து அடுத்த விஷயம், மனசு பிடிச்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், இந்த ஒரு காம்பினேஷன் அமையும். சில ஜாதகங்களெல்லாம் இந்த ஒரு குரு செவ்வாயா சுக்கிரன் செவ்வாய் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனோ ஒரு கோர்வையாக இருக்கும்போது அப்படி ஈர்ப்பு இருக்கும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அப்படிங்கிற கதையிலலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாருங்கள். ஜாதக பொருத்தம்லாம் இன்றைக்கி வந்து ட்ரெண்டே மாற்றிட்டாங்க நிறைய பேர். ஸோ நம்மளும் அப்படி தான் பார்க்குறோம். காரணம் என்னென்னா அந்த பொருத்தம் அப்படி இருந்துன்னு வைங்களேன், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து திருமணம் சார்ந்த உறவுகள்லாம் ரொம்ப சிறப்பாக அமைவதற்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதி 9இல் இருக்கும்போது அப்பா ரொம்ப டென்ஷன் படுத்துவார். பக்கத்தில் போனடே போட அப்படின்னு நம்மளை திட்டுவார். டென்ஷன் படுத்துறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அவர்கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் சனி ராகுடைய சாரத்தில் போகும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் வந்து என்னடா அது படுத்தி எடுக்கிறாங்க இருக்குது இந்த நாட்டில் இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் புலம்பல்கள் இருக்கும். ஸோ வருமானம் சூப்பர் வருமானம் இருக்கும். வருமானத்துக்கு குறவு இருக்காது, புலம்பல் ஜாஸ்தி இருக்கும். படுத்தி எடுக்கிறாங்க சார் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு அப்படின்னு எவனாச்சும் மண்டையில் ஆணி அடிக்கிறான் சார்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சகஜமாக நடக்கிறது தான். பட் 11ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி 11 இருக்கும்போது நிறைய லாபங்கள் தொழிலில் வந்து இந்த டைமில் வந்து நிறைய சம்பாதிச்சு வச்சுக்கணும். ஏதாவது மூட்டை கட்டுறதுனா கோணிப்பையில் பிடிச்சி கட்டி எடுத்து பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இது யாருக்கு நடக்கும் அப்படின்னு வந்து மிதுன லக்னமாகிறது குரு தேசை புத்தி அந்தரம் நடக்கணும்லாம் வந்து கொஞ்சம் மூட்டையாக பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் அதை பத்திரப்படுத்தி வைக்கணும். அங்கே தான் இருக்குது புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் வந்து திருமண உறவு நல்லா இருக்குது, பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறாங்க, பலே சூப்பர் ஓகேங்களா. ஸோ நல்லா இருக்குது. ஏன்னா நல்ல காலகட்டங்கள்லாம் வரும்போது மேக்ஸிமம் வந்து நம்ம சேவ் பண்ண பாடும். அதுவும் குரு சுக்கிரனுடைய சாரத்தில் போகுது, அதுதான் பெரிய விஷயம். ஏதாச்சும் வந்து குழந்தைகள் சார்ந்த விஷயங்களையும் வந்து பெரிய லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து வெளிநாட்டுனால ஒரு பெரிய லாபங்கள், வெளிநாடு போவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கால் விற்கிற இடம்லாம் கண்ணி விடியாக விற்கிறீங்கயா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எப்போ எது பண்ணாலும் வந்து நெகட்டிவாகவே நடக்கும். ஸோ வேலை கேட்ட போனால் வேலை இல்லைன்றான், பஞ்சு விற்க போனால் பஞ்சு காற்றடிக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ போகிற இடம்லாம் வந்து ஆப்பு வைக்கிறது, டென்ஷன் ஆகுறது, எங்கே போனாலும் வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான சைனே இல்லாமல் இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கிறவர்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வாட்டி வந்து டிப் ஆஃப் த வீக்கில் சொல்கிறோம். ஸோ இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக்கில் வந்து என்னென்னா எள்ளு, இந்த கருப்பு எள்ளு இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து கர்மா பயங்கரமாக இருக்குங்க, எங்கே போனாலும் அடிக்கிறாங்க, எங்கே போனாலும் நிம்மதியே இல்லைன்றவங்க வந்து இந்த கருப்பு எள்ளு எடுத்து வாயில் போட்டு நல்லா மெல்லுங்க. ஸோ நல்லா மென்று அதை வந்து முழுங்கிடுங்க. ஸோ டெய்லி வந்து அது பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு கர்மா வந்து உங்களை விட்டு படிப்படியாக உங்களை விட்டு விலகும். நீங்கள் அடுத்த உங்களுக்கு வாய்ப்புகளும் வரும். ஸோ இது பண்ணி பாருங்கள். இது வந்து ஒர்க் ஆகுது, பயங்கரமாக ஒர்க் ஆகும். ஸோ அதனால் வந்து கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் போதும். அப்படியே வாயில் போட்டு நல்லா சவுக்கணும். அதே அந்த எச்சி இந்த சலைவா இருக்கு இல்லையா, எச்சி சலைவாவில் நல்லா மென்று அதுக்கப்புறம் முழுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். லைஃப்பில் வந்து உங்களுடைய கர்மாக்கள் நீங்கி நீங்கள் அடுத்த லெவலில் கண்டிப்பாக. இது வந்து ஒருத்தட்ட சொன்னேன், ஒரு சாமிஜியாக ஒருத்தட்ட சொன்னேன் நான். அந்த ஒன் செட்டு சொன்னேன், எப்பா நீ வந்து இந்த எள்ளு சாப்பிட்டீங்கன்னா இந்த கர்மா போகும் பாடினேன். நான் வந்து எப்படி சாப்பிட்றது, எள் அப்படியே எப்படி சாப்பிட்றது, நான் அந்த எள் பர்ஃபி வாங்கி சாப்பிட்லாமா இப்படிலாம் கேட்டார். எள் பர்ஃபிலாம் கிடையாது, சாதாரண எள் கருப்பு எள் வாங்கி 1/2 ஸ்பூன் போட்டு வாயில் போட்டு மென்று சாப்பிடணும். இப்போ சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து சோம்பேறித்தனம் போட்டுக்கிட்டு பர்ஃபி வாங்கி சாப்பிட்றேன், கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிட்றேன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா, எள்ளுனா எள்ளு தான் சாப்பிடணும். சரியா, அது பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் கர்மம் விலகி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.